ப்ரைஸ் ரவுண்டோட முதல் போட்டியாக பட்டுக்கோட்டை வீஸ் முள்ளங்குறிச்சி. அதில் டாஸ் வின் பண்ண முள்ளங்குறிச்சி ஃபீல்டிங் சூஸ் பண்ணியிருக்காங்க. பட்டுக்கோட்டைக்கு ஓப்பனிங் பேட்ஸ்மேன் வந்திருக்காங்க அஜித் மற்றும் சிவானன். ஸ்ட்ரைக்கில் வந்து நிற்கிற சிவானன் நிற்கிறாரு. முள்ளங்குறிச்சிக்கு ஓப்பனிங் ஓவர் போட வந்திருக்காரு சுந்தர். இந்த மேட்ச்சுக்கும் கொடுத்த ஓவர் வந்து 6ங்க. 2 ஓவர் பவர் பிளேயோட முதல் பந்து அடிச்சிருக்காருங்க சிவானன். ஃபஸ்ட்டு பந்து நல்ல ஒரு ஷாட். கேட்சுக்கான முயற்சின்னு பார்த்தா 1 பவுன்ஸில் 4 கிடைக்குது. முதல் பந்து அட்டாக் பண்ணியிருக்காரு. அடுத்த பந்து நல்ல ஒரு பந்து வச்சுங்க, சூப்பராக போட்டார். ப்ரைஸ் ரவுண்டில் நடக்கிற பெரிய மேட்ச். 2 டீமுமே நல்ல ஒரு டீம். அடிச்சிருக்காருங்க, பாயிண்ட் திசையில் ஓடுறாங்க. பந்தை விரட்டி பிடிக்கிறாருக்கு, பிடிச்சிட்டாருங்க. 2 ரன்னுக்கான வாய்ப்பு, ரன் அவுட்டுக்கான சான்ஸ் இருக்குது. மிஸ் பண்ணிட்டாருங்க. கொஞ்சம் நவீன் யாரிலையா பிடிச்சிருந்தாருன்னா கண்டிப்பாக அந்த ரன் அவுட்டை நிகழ்த்தியிருப்பார். புதுக்கோட்டை டிஸ்ட்ரிக்டை சேர்ந்த தலை சிறந்தானியும் தஞ்சாவூரை சேர்ந்த தலை சிறந்தானியும் மோதிக்குது ஒரு டீமில். அடுத்த பந்து நல்லா அடிச்சிருக்காருங்க. பவுண்ட்ரிக்கான வாய்ப்பா இல்லைங்க. அங்கே ஃபீல்டர் எம்கே இருந்தார். ஸ்ட்ரைக்குக்கு வந்திருக்காரு அஜித் ப்ரோ. அடிச்சிருக்காருங்க, பெரிய ஷாட்டுங்க. கேட்சுக்கான வாய்ப்பான்னு பார்க்கலாம். அங்கே இல்லைங்க, சேஃப் ஜோனில் விழுந்திருக்கு. 2 ரன்னுக்கான ஒரு முயற்சி இருக்கும். 2 ரன் ஓட்டாங்க டீசெண்டாக. அடுத்த பந்து மேட்ச் சரியான கேட்சுங்க. ஒத்த கையில் பிடிச்சிட்டாரு. பெரிய விக்கெட் எடுத்து கொடுத்துருக்காங்க சுந்தர். ஒரு ஓவருக்கு 9 ரன் அடிச்சு 1 விக்கெட் இழந்திருக்காங்க பட்டுக்கோட்டை. நல்லா வெப்பந்து போட்டிருக்காரு சுந்தர். பவர் பிளேயோட 2வது ஓவர் வந்திருக்காரு ரகு என்ற ரகுபதி. முதல் பந்து அடிச்சிருக்காருங்க. நல்ல கிரவுண்ட்லேயே போயிருக்குங்க அந்த பந்து. 1 ரன்னுக்கான முயற்சியாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். எடுத்து வீசுறது பாட்டி 1 ரன் ஓடிருக்காங்க. அடுத்த பேட்ஸ்மேனாக வந்திருக்காரு பட்டுக்கோட்டை கண்டி ராம்கி, ஒரு அதிரடி ஆட்ட நாயகன். முதல் பந்து சந்திக்கிறாரு. முதல் பந்தே 4th அம்கான முயற்சி ரிவர்ஸ் கூப்க்கு. எந்த ரன் எடுக்கப்படலை. அடுத்த பந்து நல்ல ஒரு பந்துங்க. நல்ல யார்க் கொண்டு வந்த பந்து. ரன் அவுட்கான சான்ஸ் இருக்கான்னு பார்க்கலாம். விக்கெட்டுக்கான தேடல் இருக்கு, என்னன்னு சொல்லலாம் பார்க்கலாம். பேர் 2 ரன்னாக மாறுது. அடுத்த பந்து ராம்கிக்கு நல்ல ஒரு பந்து வச்சுங்க. ஒயிட் கொடுத்துருக்காரு அம்பேர். அடுத்த பந்து நல்ல ஒரு பந்து வச்சுங்க. நல்ல யார்க்கிங் லைனில் வந்த பந்து. அடுத்த பந்து சிவானனுக்கு அடிச்சிருக்காருங்க. ஸ்ட்ரைட் திசையில் கண்டிப்பாக 4க்கான வாய்ப்பு இருக்கும். 4 போயிடுச்சுங்க. நல்ல ஒரு ஷாட். அடுத்த பந்து அடிச்சிருக்காருங்க ஸ்ட்ரைட்டில் 6ங்க. 2 ஓவருக்கு 24 அடிச்சு 1 விக்கெட் இழந்திருக்காங்க பட்டுக்கோட்டை. நல்ல ஒரு பேட்டிங். அடுத்த ஓவர் போட வந்திருக்காரு சிட்டு. 3வது ஓவர் தொடங்குறதுக்கு. ஸ்ட்ரைக்கில் இருக்கார் ராம்கி. நல்லா அடிச்சிருக்காருங்க, சீவி விட்டுருக்காருங்க. அது பவுண்டரியை கிளியர் பண்ணணும்னு நினைக்கிறேன். கிளியர் பண்ணிடுச்சுங்க. கவர் திசையில் அடிக்கப்பட்ட ஒரு குவாலிட்டியான ஷாட்டு. க்ளோஸ் கார்ட் போயிருக்காரு நவீன். டேஸாக போட்டிருக்காருங்க, மேலே போயிருக்கு அப்லைனில். கேட்சுக்கான வாய்ப்புன்னு நினைக்கிறேன், பார்க்கலாம். கேட்சுங்க சரியாக கவர் பண்ண முடியல, பேர் மாஸ்டாரு. இதோட இந்த விக்கெட்டில் இருக்கிறாரு. அடுத்த பேட்ஸ்மேன் உள்ள இருக்காரு மகேஷ் பட்டுக்கோட்டை காண்டி. சிட்டு அடிச்சிருக்காருங்க, பெரிய 6ங்க. தாண்டி போயிடுச்சுங்க. கிட்டத்தட்ட அந்த குளத்துக்குள்ளே போயிடுச்சுன்னு சொல்லலாம். சரியான ஷாட். மகேஷ் பேட்லேருந்து வந்த முதல்ல ஒரு 6ஓட வெல்க் பண்ணி இருக்காரு. அடுத்த பந்து மறுபடியும் அதே லைனில் இருந்த பந்துங்க, பாடி லைன் அட்டாக்கு. அடுத்த பந்து நல்லா கவர்ஸில் அடிச்சிருக்காருங்க, விட்டுட்டாருங்க. பிடிக்க வேண்டிய இடத்துல இருந்த பந்து பவுண்டரியை கிளியர் பண்ணுது அது. சிட்டு அடுத்த பந்து அடிச்சிருக்காருங்க. ஸ்டாப் பண்ணுவாருன்னு பார்த்தா கிளியர் ஆயிடுச்சுங்க. நல்ல ஸ்டாப்புங்க இங்கே அகில்டேந்து. 1 ரன் ஓடி இருக்காங்க. 3 ஓவருக்கு 40 அடிச்சு 2 விக்கெட் இழந்திருக்காங்க. நல்ல ஒரு பேட்டிங் பட்டுக்கோட்டை கிட்டேருந்து. அடுத்த ஓவர் போட வந்திருக்கா சுந்தர் சிவானனுக்கு. 4th நல்ல ட்ரைங்க, நல்லா ஃபாஸ்ட்டாக போட்டார். அடுத்த பந்து அடிச்சிருக்காருங்க. கேட்சுக்கான வாய்ப்பாக இருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிட்டாருங்க, சூப்பரான கேட்ச் அங்கே 10 நல்ல ஒரு விக்கெட். அடுத்த பேட்ஸ்மேன் வந்திருக்கார் அன்வர். முதல் பந்து நல்ல ஒரு பந்து வச்சுங்க.
அடுத்த பந்து அன்வருக்கு. சுந்தர் வெட்டு அடிச்சிருக்காருங்க. ஒரு சிங்கிளுக்கான வாய்ப்பு தான் இருக்கும். அடுத்த பந்து அடிச்சிருக்காருங்க. லீடிங் எச்சில் போயிருக்கு. ஸ்டாப் பண்ணுவாரா? ஸ்டாப் பண்ணிட்டாருங்க செந்தில் ப்ரோ. ஒரு ரன் கிடைக்கும். அடுத்த பந்து நல்லா யாக்கிங்ல வந்தாருங்க. 6 நினைக்கிறேன். 6ங்க. இது வரைக்கும் கடைசியாக போட்டு கடைசியாவில் வந்து சொதப்பியிருக்காரு கொஞ்சம். 4 ஓவருக்கு 48 அடிச்சு 3 விக்கெட் இழந்திருக்காங்க பட்டுக்கோட்டை. 5வது ஓவரில் வந்திருக்காரு ரகு. அது மகேஷ் நிற்கிறாரு. நல்ல ஒரு பந்து வச்சுக்க. சூப்பரான ஒரு யார்க்கிங் லென்த் ஒயிட் ஏக்கரில் போடுறாரு. அடுத்த பந்து அடிச்சிருக்காருங்க. கேட்சுக்கான வாய்ப்பான்னு நினைக்க பார்க்கலாம். 6ங்க. கரெக்டாக ஜட்ஜ் பண்ணிட்டாரு. ஒயிட் ஏக்கர் தான் போட்டு சொல்லி ஸ்டெப் அவுட் பண்ணி அடிச்சிட்டாரு அந்த பந்தை மகேஷ். அடுத்த பந்து மகேஷ்க்கு டேஷாக போட்டிருக்காங்க. நல்ல ஒரு ஸ்டாப்புங்க. இங்கே கிட்டத்தட்ட விட்டுருந்தா பவுண்டரி கிளியர் ஆகிருக்கும். நல்ல ஒரு பந்து வச்சு ஒயிடு வேறு. ஒயிடு ப்ளஸ் 1 கிடைக்கிது. அடுத்த பந்து டேஷாக கொண்டு வந்து கன்வெர்ட் பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக 6 தாங்க. முடிச்சுக்க. அடுத்த பந்து அன்வருக்கு. நல்லா பந்து போட்டிருக்காருங்க. சூப்பரான பந்துங்க. அடுத்த பந்து நல்ல ஒரு பந்து வச்சுங்க. சூப்பராக போட்டிருக்காருங்க ரகு. நல்ல ஒரு கம்பேக். இந்த ஓவரோட கடைசி பந்து அன்வருக்கு. பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. நல்லா போட்டிருக்காருங்க. சூப்பராக போட்டிருக்காரு. ரெண்டுக்கான வாய்ப்பாக இருக்கும். இல்லைங்க சின்ன தடுமாற்றங்க. 2 ரன் ஓடுது. 5 ஓவருக்கு 64 அடிச்சு 3 விக்கெட் இழந்திருக்காங்க பட்டுக்கோட்டை. நல்ல ஒரு பேட்டிங் அன்வர். ஆட்டத்தோட கடைசி ஓவர் படம் வந்திருக்காரு ஃபர்ஸ்ட் ஓவரில் நவீன். நல்ல ஒரு ஸ்லோ ரன் ரெடிஸுங்க. நல்ல ஒரு ஐடியா பால். அடுத்த பந்து நல்ல ஒரு ஸ்லோ ரன்ங்க. சூப்பராக போட்டிருக்காருங்க. வெரைட்டி போடுறாரு பந்து இருக்க பாண்டி. 2 ரன் இருக்குன்னு நினைக்கிறேன். 3வது ரன்னுக்கான வாய்ப்புங்க. ஸ்ட்ரைக்கு வந்திருக்காரு அன்வர். நல்ல ஒரு ஸ்லோ ரன் கட்டுங்க. நல்ல பவுலிங்க. அடுத்த பந்து சூப்பராக போட்டிருக்காருங்க. உண்மையிலே வந்து ஸ்லோ ரன்ல அழகாக கட் பண்ணி போட்டிருக்காரு. 2வது 2 விக்கெட்டுக்கான சான்ஸ்ன்னு பார்க்கலாம். விக்கெட்டுங்க. நல்ல ஒரு த்ரோ அந்த ப்ரோக்கிட்டேருந்து சூப்பராக கலெக்ட் பண்ணி அடித்தார் சுந்தர். அடுத்த பேட்ஸ்மேனாக கார்த்தி வந்திருக்காரு. கார்த்தி நவீனுக்கு நல்ல ஒரு அடிங்க. அப்லைன்ல அடிச்சிருக்காரு. கேட்சான்னு பார்க்கலாம். சூப்பரான கேட்சுங்க. செம்மையாக பிடிச்சிருக்காரு கணேஷ். இங்கே கேட்சோட முடிச்சிருக்காரு. முதல் பந்தோட கடைசி பந்து வந்திருக்காரு நியூ பேட்ஸ்மேன். டேஷாக கொடுத்துருக்காருங்க. மண்டல் அடிச்சிருக்குங்க. 1 ரன்னுக்கான வாய்ப்பாக இருக்குமா? 2 ரன் பார்க்கலாம். மிஸ் பண்ணியிருக்காருங்க செந்திலங்க. 2வது ரன்னுக்கான முயற்சி. ரன் அவுட்டுக்கான சான்ஸ்னு பார்த்தா பிடிச்சி அடிச்சிட்டாருங்க. ரன் அவுட்டுங்க. இந்த ரொம்ப சிறப்பாக போட்டிருக்காரு நவீன். 4 ரன் 2 விக்கெட்டோட 6 ஓவருக்கு பட்டுக்கோட்டை 69 டார்கெட் பண்ணியிருக்காங்க. 6 விக்கெட் இழந்து 3 மேட்ச்சில் முள்ளங்குறிச்சி எந்த டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணாங்களோ அதே டார்கெட் தான் மறுபடியும் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. முள்ளங்குறிச்சிக்கு 69. 70ங்கிற பெரிய டார்கெட்டுக்கு இறங்கியிருக்காங்க முள்ளங்குறிச்சிக்கு ஓப்பனிங் பேட்ஸ்மேன் வந்திருக்காரு சுந்தர் மற்றும் சிட்டு. ஒரு லெஃப்ட் ரைட் காம்பினேஷனில் இறக்கியிருக்காங்க. பட்டுக்கோட்டைக்கு ஓப்பனிங் பவுலிங் போட வந்திருக்காரு சரவணன். ஒரு ஃபாஸ்ட் பவுலர். நல்ல வேரியேஷன் போடுவார். பார்க்கலாம் அந்த கேம் எப்படி இருக்குன்னு. கண்டிப்பாக சுவாரஸ்யமாக இருக்கும். ஏன்னா வந்து ஸ்கோரும் பெரிய லெவலில் இருக்கும்போது அடிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க. இவங்ககிட்டையும் பெரிய பெரிய 6 அடிக்கக்கூடிய பேட்ஸ்மேன்ஸ் எல்லாம் இருக்காங்க. பவர் பிளேயோட முதல் பந்து பார்க்கலாம். தட்டிருக்காங்க செல்லம்மா. கண்டிப்பாக பவுண்டரியை போத்துருங்க. ஃபைன் லெக்கில் அடிச்சிருக்காரு. ஒரு 4 மூலமாக ஸ்கோர் தொடங்கியிருக்காரு சுந்தர். 2வது பந்து பார்க்கலாம் என்ன பண்றாருன்னு. அடிச்சிருக்காருங்க. பெரிய 6க்கான வாய்ப்பு கண்டிப்பா. 6ங்க. பெரிய 6ங்க. அடுத்தடுத்த பவுண்டரியில் தொடங்கியிருக்காரு ஓவரை. அடுத்த பந்து அடிச்சிருக்காருங்க. கேட்சுக்கான வாய்ப்பா இருக்கும் நினைக்கிறேன். ரன்னிங்ல வர்றாரு அந்த ப்ரோ. பிடிச்சிட்டாருங்க. விக்கெட்டோட தொடங்கியிருக்காரு. நல்ல ஒரு கம்பேக்னு சொல்லலாம் பவுலர் சரவணன். அடுத்த பேட்ஸ்மேன் வந்திருக்காரு சக்தி. முதல் பந்து சந்திக்கிறாரு. அடிச்சிருக்காருங்க. செல்லமா தட்டி இருக்காருங்க. கேட்சுக்கான வாய்ப்பா இருக்கு பார்க்கலாம். ஓடுறாரு. சேஃப் ஜோன்ல விழுந்துருச்சுங்க அந்த பந்து. 2 ரன்னுக்கான வாய்ப்பு இருக்கு. 2 ரன் ஓடி இருக்காங்க. 3வது ரன்னுக்கு ரெடி பண்றாரு. இன்னும் சொல்லிட்டாரு. அடுத்த பந்து சக்திக்கு சரவணன். அடிச்சிருக்காருங்க. மடக்கி எதிர்பார்க்காத விதமா 6ங்க. அவரும் ஒரு 6 கவுண்டிங் தொடங்கியிருக்காரு.
எங்கிட்ட இருந்தோ ஸ்கோர் வந்தால் போதுங்கிற மாதிரி அடிச்சிட்டு இருக்காங்க. ஒரு யங்ஸ்டர்ஸ்க்கு நிறையா உள்ள டீமுங்க முள்ளங்குறிச்சி. புதுக்கோட்டை டிஸ்ட்ரிக்டில் அதிகமான யங்ஸ்டர்ஸ் விளாட்ற ஒரே டீம். அதிகபட்சம் அவங்களோட ஏஜ் வந்து 20 பிலோ அவ்வளோதான் இருக்கும், 20 பிலோக்குள்ளே தான் இருக்கும் மேக்ஸிமம் எல்லாத்துக்கும். அடுத்த வந்து சக்தி சரவணன் எதிர்கொள்கிறாரு, அடிச்சிருக்காருங்க. கவர்ஸ் திசையில் கண்டிப்பாக போருக்கான வாய்ப்பாக இருக்குன்னு பார்க்குறேன். ஈரம் காரணமாக பந்து பிடிச்சி தான் விடுது. பவுண்டரி போயிடுச்சுங்க, பவுண்டரி போயிடுச்சுங்க. கிளியர் பண்ணியிருக்காருங்க. நல்ல ஒரு பேட்டிங்க, தேவையான நேரத்தில் அடிச்சிருக்காரு. ஏதோ இன்ஜுரி நினைக்கிறேன் அவருக்கு. ஒரு ஓவருக்கு 22 அடிச்சிருக்காங்க, ஒரு விக்கெட் இழந்து. நல்ல ஒரு ஓப்பனிங் சொல்லலாம் முள்ளங்குறிச்சி. பவர் பிளேயோட 2வது ஓவர் வந்திருக்காரு அகில்ராஜ் என்ற சேட்டா. ஸ்ட்ரைக்கு வந்திருக்காரு சிட்டு, முதல் பந்து பிடிக்கிறாரு, அடிச்சிருக்காருங்க. அவர் சும்மாவே அடிப்பாரு. அடிக்கப்பட்ட பந்து 6 இதுக்குள்ளே போயிடுச்சுங்க, கொள்ளைக்குள்ளே 6ங்க. முதல் பந்து 6ல தொடங்கியிருக்காரு. அடுத்த பந்து நல்ல சூப்பர் லைனுங்க. அடுத்த பந்து அடிச்சிருக்காருங்க. கவர்ஸ்ல விரட்டி இருக்காங்க, ஓடுறாங்க. பார்க்கலாம் பவுண்டரிக்கான வாய்ப்பா இருக்குன்னு பார்த்தா இல்லைங்க. நல்ல ஒரு சேவுங்க. இங்கே சிறந்த தடுப்பு. 3 ரனுக்கான வாய்ப்பு. 3 ரன் ஓடி இருக்காங்க. 4 ரனுக்கான சான்ஸ் இருந்துச்சு, நோ சொல்லிட்டாரு சிட்டு. அடுத்த பந்து சக்திக்கு நல்லா தட்டி இருக்காருங்க, நோ சொல்லிட்டாரு. ஓடணும். அருமையான ஒரு தடுப்பு பணி. அடுத்த பந்து சக்திக்கு அகில்ராஜ் அக்குங்கள இடத்துல போட்டாருங்க, அழகா டிபெண்ட் பண்ணியிருக்காரு. ஒரு ரன் கிடைக்கும். பவர் கடைசி பந்து சிட்டுக்கு சேட்டா அடிச்சிருக்காருங்க ஸ்ட்ரைட்ல. ஒரு ரனுக்கான வாய்ப்பு இருக்கும். ஒரு ரன்னு. 2 ஓவருக்கு 33 அடிச்சு அதுக்கான ஒரு விக்கெட் இழந்திருக்காங்க முள்ளங்குறிச்சி. 3வது ஓவர் போட வந்திருக்காரு கார்த்தி. அடுத்து பேட் பண்ணுறதுக்கு இருக்காரு சிட்டு. நல்ல ஒரு பந்து வச்சுங்க, சூப்பராக போட்டாரு. அடுத்த பந்து கார்த்தி சிட்டுக்கு அடிச்சிருக்காருங்க ஸ்ட்ரைட் திசையில். நல்ல ஒரு ஷாட், கொஞ்சம் சின்ன மிஸ்ஃபீல்டுங்க, அதனால 2 ரனுக்கான வாய்ப்பு இருக்கு. 2 ரன் ஈஸியாக முடிச்சிட்டாங்க. அடுத்த பந்து ஒயிட் பால். அடுத்த பந்து சிட்டுக்கு சப்போர்ட் பண்ணி அடிச்சிருக்காருங்க. கேட்சுக்கான வாய்ப்புன்னு நினைக்கிறேன், எனக்கு தெரிஞ்சு. பார்க்கலாம், என்ன பார்க்கலாம். கேட்சுங்க, கேட்ச் பிடிச்சிருக்காருங்க. அடுத்த பேட்ஸ்மேன் வந்திருக்காரு கணேஷ் முள்ளங்குறிச்சி காண்டி. சப்போர்ட் பண்ணி அடிச்சிருக்காருங்க. கேட்சுக்கான வாய்ப்புன்னு பார்க்கலாம். பிடிச்சிருக்காருங்க, சரியான கேட்சுங்க. அஜித் கொடுத்தது ஒரு பெஸ்ட் கேட்ச்னு சொல்லலாம். சப்போர்ட் பண்ணி பெரிய ஷாட்டுக்கான முயற்சி. அடுத்த பேட்ஸ்மேன் விழுந்திருக்காரு நவீன். முதல் முந்தைய பேஸ் பண்றாரு, அடிச்சிருக்காருங்க ஸ்ட்ரைட்ல. பெரிய 6ங்க. சந்திச்ச முதல் பந்தே 6 அடிச்சு ஒரு பிரஷரை ரிலீவ் பண்ணியிருக்காரு நவீன். அடுத்த பந்து நவீனுக்கு அடிச்சிருக்காருங்க. ஸ்லோ ரன் ட்ரை பண்ணாருங்க, அது பெரிய 6ஆ வந்து விழுந்துங்க. 2 6ஓட ஓவர் முடிச்சிருக்காரு நவீன். 3 ஓவருக்கு 48 அடிச்சு 3 விக்கெட் எடுத்திருக்காங்க. நல்ல ஒரு பேட்டிங் சொல்லலாம் முள்ளங்குறிச்சி. ஸ்ட்ரைக்கு வந்திருக்காரு சக்தி பட்டுக்கோட்டையிலிருந்து சேட்டா. நல்ல ஒரு பந்துங்க, அருமையாக தட்டியிருக்காரு. 2 ரனுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, சின்ன தடுமாட்டத்தால் ஓடிட்டாங்க. 2 ரன் ஓடி இருக்காங்க. 2 ரன் ஃபாஸ்டான ரன் சொல்லலாம். அடுத்த பந்து சக்திக்கு மறுபடியும் சேட்டா அடிச்சிருக்காருங்க. சரியான ஷாட்டுங்க, 6ங்க. போயிடுச்சுங்க அந்த கருவுக்குள்ளேயே. ப்ரெஷரை ரிலீவ் பண்ணியிருக்காரு சக்தி. இதோட 2வது 6 அடிச்சிருக்காரு வந்து பேட்டிங் இறங்கின உடனே. அடுத்த பந்து அடிச்சிருக்காருங்க, செம்மையான ஷாட்டுங்க. சின்ன தடுமாட்டமா இருந்துச்சுன்னா கண்டிப்பா 2 ரன்னா ஓட்டிடுவாரு. ஓடிட்டாருங்க. 2 பேருமே ஃபாஸ்டா ஓடக்கூடியவங்க. 3வது ரனுக்கான வாய்ப்பு இருக்கான்னு பார்க்கலாம். ஸ்டாப் பண்ணிட்டாருங்க இங்க ராம்கி. அடுத்த பந்து சக்திக்கு 4th அடிச்சிருக்காருங்க. கேட்சுக்கான வாய்ப்பு நினைக்கிறேன், பார்க்கலாம். சூப்பரான கேட்சுங்க, நல்ல ஒரு ரன்னிங் கேட்ச். அடுத்த பேட்ஸ்மேன் உள்ள வந்திருக்காரு ரகுபதி. ரகு ஃபைன் லெக்ல தட்டியிருக்காருங்க, ஒரு சிங்கிள் கிடைக்கும். ஸ்ட்ரைக்குக்கு வந்திருக்காரு நவீன் மறுபடியும். அடுத்த பந்து நவீனுக்கு செல்லமா தட்டியிருக்காருங்க. 2 ரனுக்கான வாய்ப்பா இருக்கும். ஓடி இருக்காங்க. 2வது ரனுக்கு ஃபாஸ்டா ஓடியாரு நவீன். 4 ஓவருக்கு 61 அடிச்சு 4 விக்கெட் இழந்திருக்காங்க முள்ளங்குறிச்சி. இன்னும் எஞ்சி உள்ள பந்துகள் 9 ஓட்டங்கள் எடுத்தாங்கன்னா வின் பண்ணலாம் முள்ளங்குறிச்சி. அதுக்குள்ள கட்டுப்படுத்தினா பட்டுக்கோட்டை வின் பண்ணலாம். அடுத்த ஓவர் போட வந்திருக்காரு ஜட்டு ஹரி. முதல் பந்து தட்டியிருக்காருங்க செல்லமா, வீசப்பட்ட பந்து அதை தட்டி விட ஒரு ரன் கிடைக்குது. மறுபடியும் ஸ்ட்ரைக்குக்கு வந்திருக்காரு நவீன்.
அடுத்த பந்து தட்டியிருக்காருங்க. நல்லா ஒரு சின்ன ஒரு மிஸ்கனெக்டில் பிடிச்சி தேக்கிட்டாரு. பந்து ஒரு ஓட்டங்கள் ஒரு ரன் ஓடி இருக்கிறாங்க. அடுத்த பந்து ரகுபதிக்கு நல்லா தட்டியிருக்காங்க. அருமையாக சூப்பரான ஃபீல்டிங். ரன் அவுட்டுக்கான சான்ஸா ஒரு ஓட்டங்கள் ஓடிட்டாங்க ஒரு ரன். அடுத்த பந்து நவீனுக்கு நல்ல ஒரு ஷாட்டுங்க. அருமையாக ஸ்டேட் திசையில் அடிக்கப்பட்ட பந்து எத்தனை ஓட்டங்கள் என்று பார்ப்போம். ஒரு ரன் தான் கிடைக்கும். ஒரு ஓட்டம். 5வது பால் இந்த ஓவரில். பார்க்கலாம் என்ன செய்கிறார் ரகுபதினு. அருமையாக தட்டியிருக்காருங்க. மீண்டும் ஸ்டேட் திசையில் அவங்களுக்கு தேவை சிங்கிள்ஸ் இருந்தாலே போதும், மேட்சை க்ளோஸ் கொண்டு போயிடலான்னு பார்க்குறாங்க. 1. 5வது ஓவரோட கடைசி பந்து ஸ்ட்ரைக்கில் இருக்கார் நவீன். அடிச்சாருங்க. பெரிய ஷாட்டுக்கான ட்ரை பண்ணாரு. அருமையாக இதில் தான் போயிருக்கு. 1 ரன் 2 ரன்னா மாறுமான்னு பார்க்கலாம். மிஸ் பண்ணியிருக்காருங்க. இங்கே அந்த ஃபீல்டர் மிஸ் பண்ண காரணத்தினால 2 ரன்னாக இருக்குது. 2 ஓட்டங்கள். இதோட இந்த ஓவர் முடியுதுங்க. 5 ஓவருக்கு 68 அடிச்சு 4 விக்கெட் இழந்திருக்காங்க முள்ளங்குறிச்சி. இன்னும் எஞ்சியுள்ள 6 பந்துகளுக்கு 2 ஓட்டங்கள் எடுத்தா வின் பண்ணலாம் முள்ளங்குறிச்சி. அதுக்குள்ள கட்டுப்படுத்துனாங்கன்னா பட்டுக்கோட்டை வின் பண்ணலாம். ராம்கி வந்திருக்காது 6 ஓவர் போகிறதுக்கு. 6க்கு 2ங்கிற சுச்சுவேஷனில் நல்ல ஒரு கட் பாலுங்க அடிச்சிருக்காருங்க. 2 ரன்னுக்கான வாய்ப்பாக இருக்குன்னு நினைக்கிறேன். 2 ரன் போட்டாங்க. இதோட மேட்சை வின் பண்ணுறாங்க முள்ளங்குறிச்சி. நல்ல ஒரு பேட்டிங். செமிஃபைனலுக்கு முன்னேறாங்க முள்ளங்குறிச்சி.